ரைட் பை. ஸோ மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இல்லை, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பார்த்தீங்களா, லெசனை தப்பாக சொல்லிட்டேன். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த லெசனோட லெக்சர் 4ல் இருக்கும். கரோலின் குட் ஈவினிங். மூவிங் Good evening, sir. சார்ஜஸ், ரைட். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபைனல் லெக்சர் இன்னைக்கு தான். செம்ம ஜாலியாக இருக்கு போது, பார்த்துட்டே இருங்களேன். நேற்று என்ன பண்ணேன்னா, ஒரு சார்ஜை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணேன். இட் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQV sin தீட்டா. ஒரு கண்டக்டரை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும் பொழுது, கண்டக்டரை கொண்டு போயிட்டு கரண்ட் கேரிங் கண்டக்டரை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறேன். இட் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் BIL sin தீட்டா. இதெல்லாம் நேற்று நான் கற்றுக் கொடுத்தேன். பேரலல் வயராக இருந்ததுன்னா I1 கரண்ட்டு I2 கரண்ட்டு ரெண்டும் பேரலாக சேம் டைரக்ஷனில் போச்சுன்னா ஞாபகம் இருக்காப்பா உங்களுக்கு, அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இது நீ, இது உன்னோட நண்பன், உன் ஃப்ரெண்டு, யாரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ அவங்க மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் அவங்க உன் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதனால தான் இங்கே அட்ராக்டிவ். போத் டைரக்ஷன்ஸ், அதாவது போத் கண்டக்டரில் கரண்ட்டோட டைரக்ஷன் சேமாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, ஆப்போசிட்டில் இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. டிஃபைன் 1 ஆம்பியர் கேட்கும் பொழுது 2 × 10⁻⁷ நியூட்டன் பெர் மீட்டராக இருந்தா அது 1 ஆம்பியர். ரைட்டா சார்? இதோட ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. F μ0 I1 I2 by 2πa. இது ஒரு L, ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் பெர் யூனிட் லென்த்து. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? μ0 I1 I2 by 2πa. ஏகப்பட்ட சம் இதுலேருந்து கேட்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும் இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தோட டவுட்ஸையும் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நைட்டே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ. ரைட்டா? ஓகே. முக்கியமாக நீ ஃபார்முலாவில் தப்பு பண்ண மாட்டேன், டைரக்ஷனில் தான் தப்பு பண்ணுவேன். அங்கே தான் உனக்கு நான் தேவைப்படுவேன். இன்றைக்கி நைட்டே கொஸ்டின் நம்பர் 1லேருந்து எவ்வளோ முடியுமோ வேகமாக ஓட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது கேஃப்லாகோனி. when a current carrying coil is placed in a uniform magnetic field. நம்ம இன்னைக்கு கத்துக்க போற கொஸ்டின் முக்கியமா போர்ட் பிள்ளைங்க, உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின். when a current carrying coil, ஏன் when current carrying coil is placed in a uniform magnetic field. A uniform magnetic field. When a charge is placed in a uniform magnetic field BQV, conductor BIL, இன்னைக்கு காயில், when a coil is placed in a uniform magnetic field. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. இங்கே நான் ஒரு நார்த் போல் மேக்னெட் எடுத்துக்கிட்டேன், இங்கே ஒரு சவுத் போல் மேக்னெட் எடுத்துக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் போய் சேரும். இங்கே ஒரு ரெக்டாங்குலர் காயில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்குலர் காயில், ஒரு ரெக்டாங்குலர் காயிலை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஆர்ம் AB, மேலே BC, CD, AD, DA. இங்கேருந்து போகிற கரண்ட் I, இந்த பக்கம் போகிறது I, இங்கே போகிற கரண்ட் I. இது ஒரு காயிலில் I கரண்ட் போயிட்டுருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் B, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் B. கரெக்டா? இப்போது உனக்கு நல்லா தெரியும், இதை ஒரு காயிலாக பார்க்காத ஒரு கண்டக்டராக பாரு. இது ஒரு கண்டக்டராக பாருங்க, இது ஒரு கண்டக்டராக பாருங்க. கரெக்டா? மேலே ஒரு கண்டக்டர், கீழே ஒரு கண்டக்டர். அப்போ ஒவ்வொரு கண்டக்டர்லையும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ மேலே இருக்கிற கண்டக்டரில் எஃபோட டைரக்ஷன் மேலே இருக்கும் அக்கார்டிங் டு ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். கீழே இருக்கிற கண்டக்டரில் டவுன்ல ஆக்ட் ஆகும். போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அப்போ ஆர்ம் பிசியில் இருக்கக்கூடிய அப்வர்ட் ஃபோர்ஸும் ஆர்ம் ஏடியில் இருக்கக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸும் both are equal, then cancel to each other. சார் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல நான் சொல்றதை பாருங்க. ஆர்ம் பிஏ இருக்குல்ல, ஆர்ம் பிஏல கவனமா கவனி. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதோ பாருங்க, நார்த்ல இருந்து சவுத் போதா, அங்க உங்களோட 4 ஃபிங்கர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கரெக்டா சொல்லல, நீங்க எல்லாம் தீந்தீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல உன்னோட 4 ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணு. மிடில் ஃபிங்கரை டவுன்ல காமிங்க, இந்த பக்கம், அதாவது பில இருந்து ஏர்ல வர மாதிரி காமிங்க. இப்ப தம்ப் எங்க இருக்கு?
எப்படி சொல்றதுன்னா தம்ப் வந்து அப்வர்டா டவுன்வர்டா? அப்வர்ட். எக்ஸலன்ட் பா. அப்வர்ட். அப்ப அப்வர்ட்னா அது என்னால டயகிராமா காமிக்க முடியாது. அப்ப டாட் போட்டுக்கிறேன். அப்ப டாட் போட்டுக்கிறேன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஸ்கிரீன்ல இருந்து என்னோட ஃபேஸ் நோக்கி வருது. ஒத்துக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல இருந்து என்னோட முகம் நோக்கி அந்த விசை வந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சா? 4 ஃபிங்கரோட டைரக்ஷன் இந்த பக்கம். இது 4 ஃபிங்கர். மிடில் ஃபிங்கரோடது கீழ. அப்ப தம்ப் கண்டிப்பா இதுல இருந்து என்ன பண்ணும்? சாரி பா டாட். இதுல இருந்து உங்கள நோக்கி வரும். ஸ்கிரீன்ல இருந்து உங்கள நோக்கி வரும். அப்ப இந்த காயில்ல ஒரு பக்கம் ஃபோர்ஸ் அவுட்வர்ட். அப்ப இங்க வாங்க. அதே வேலை பண்ணு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல உன்னோட 4 ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணு. ஃபிக்ஸ் பண்ணியா? மிடில் ஃபிங்கரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல ஈஸியா தான் இருக்கும். மிடில் ஃபிங்கரை அப்படியே மேல கொண்டு போங்க. தம்ப் இப்ப ஸ்கிரீனுக்குள்ள போகுதா? ஸ்கிரீன்ல இருந்து வெளில வருதா? இன்சைட் ஸ்கிரீன். இன்சைட் ஸ்கிரீன். பிரமாதம் பா. இன்சைட் ஸ்கிரீன். அவ்வளவுதான். டைரக்ஷன் மட்டும் தான் இந்த லெசன்ல நம்மள கடுப்பேத்தும். மத்தபடி லெசன் சூப்பரான லெசன். இது இன்ட். அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த சைடுல ஒரு ஃபோர்ஸ், இந்த சைடுல ஒரு ஃபோர்ஸ். Two equivalent opposite forces acts on the body. It forms a couple. Two equivalent opposite forces acts on the body. It forms a couple. கப்பல் என்ன பே? உனக்கு நல்ல தண்ணி தாகம் எடுத்துட்டு இருக்கு. தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் பக்கத்துல இருக்கு. அப்படியே வாட்டர் பாட்டில ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணும் பொழுது கவனிச்சு பார்த்திருக்க மாட்டேன் இவ்வளோ நாள். இனிமேல் கவனிச்சு பாருங்க. வாட்டர் பாட்டில நீ ஓப்பன் பண்ணணும்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அங்க வேணும். 2 விரலால அந்த பாட்டில் மூடிய ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல நீங்க திருவினாதான் 615 பாட்டில் மூடி திறக்கும். கரெக்டா? இல்ல சார் நானெல்லாம் எங்க ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு. ஒரே விரலாலே திறந்துருவேன். அது போங்கு. நான் சொல்றது வாட் இஸ் கப்பிள். 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். இங்க பாருங்க இதான் அந்த பாட்டில் கேப். இங்க உன்னோட தம் ஃபிங்கரால இது பண்ற. இங்க இன்னொரு ஃபிங்கர். 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி. இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்பிள்ஸ். உன்னோட ஸ்டேரிங்கை திருப்புங்க. ஸ்டேரிங்னா நான் ஒத்த கையில திருப்போம் சார். இங்க அது கணக்கு இல்ல. 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ஆக்ட் ஆனாதான் அங்க கப்பிள் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் கப்பிள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். கரெக்டா? டார்க். உனக்கு தெரிஞ்ச டார்க் ஃபார்ம்லாம் சொல்ல வேணானே. டார்க் ஈக்குவல் டு P sin theta. எங்க படிச்சீங்க? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். டார்க் ஈக்குவல் டு MB sin theta. எங்க படிக்க போறீங்க? மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர்ல. டார்க் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது எங்க படிச்சீங்க? சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ரொட்டேஷனல் மோஷன்ல படிச்சீங்க. இதுதான் பேசிக் ஃபார்முலா. சஞ்சய் ஏதாவது கூப்பிட்டியா? வேற ஏதாவது கூப்பிட்டீங்களா? இல்ல சார், நான் ரொட்டேஷனல் மோஷன் சொன்னேன். புரியலமா? ரொட்டேஷனல் மோஷன்ல படிச்சோம்னு சொன்னேன் சார். இந்த சவுண்ட் சரியா கேட்காதனால ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த மைக் நல்லா வேலை செய்யுது. நான் கேட்கக்கூடிய அந்த ஹெட்செட் சொதப்பிட்டு நிக்குது. நீங்க ஏதோ சொல்றீங்களேன்றது அசம் பண்ணி தான் நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ரைட் பை. நான் உங்களுக்கு கேட்கும்போது நீங்க பதில் சொல்லுங்க. டார்க் ஈக்குவல் டு P sin theta, டார்க் ஈக்குவல் டு MB sin theta, டார்க் ஈக்குவல் டு F into perpendicular distance. இது எங்க பார்த்தோம்னா ரொட்டேஷனல் மோஷன். சொன்னது கரெக்ட். இதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். டார்க் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் BIL. ஏன்னா உனக்கு நல்லா தெரியுதா? இது ஒரு கண்டக்டர். கண்டக்டர் கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சா ஃபோர்ஸ் என்ன பா? BIL. கரெக்டா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் B sin theta ஃப்ரம் டயக்ராம்ல இருந்து. எங்க இருந்து வந்து குழப்பிக்காத. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்க இருக்கும். இதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா இந்த இடம் தான் உங்களுக்கு தேவை. அப்ப இந்த இடம் தீட்டா. ஆப்போசிட் சைட் பை ஹைபார்சன்ஸ் போட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு கிடச்சிரும். நிறைய டர்ன்ஸ் இருக்கிறதுனால என்ன எடுத்துக்கிறேன்? L இன்ட்டு பிஏ ஏன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நான் தேடி வந்தது NBIA sin theta. NBIA sin theta டார்க். NBIA sin theta. இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ உங்ககிட்ட என்ன கேள்வினா, என் 3 கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேக்னட்டிசம் ஃபுல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க வீடு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்க வீட்ல ஒரே ஒரு சார்ஜ் உள்ள வந்தா BQV sin theta. கரண்ட் கேரிங் கண்டக்டர் உள்ள வந்தா BIL sin theta. கரண்ட் கேரிங் காயில் உள்ள வந்தா NBIA sin theta. அவ்வளவுதான் பிசிக்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா. முதல்ல சார்ஜ் நிறைய ஓடினா கரண்ட் கண்டக்டர்.
அது காயில சுற்றி ஓடனா டார்க் NBIA sin தீட்டா. ரைட்டா? போர்ட் பிள்ளைங்க அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பட் நமக்கு இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் வச்சு தான் விளையாட போகிறோம். tau equal to NBIA sin theta, n number of turns, B magnetic field, I current flows through the coil, A area of the coil. தீட்டா தீட்டா தான் சிக்கல். சார் தீட்டா சொன்னீங்களே, யார் சார் தீட்டா? யாராவது கெஸ் பண்றீங்களா? இங்க தீட்டா யாரா இருக்கும்? சும்மா ட்ரை பண்ணு. நான் கரெக்டா ஷார்ப்பா கேட்டுன்னு இருக்கேன். யார் வேணாலும் பேசுங்க. ஓகே, யாரும் சொல்லல. அப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேன். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன், நம்ம டயலாக் என்ன? பதில் சொல்லுங்க பா. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லு. என்ன சின்ன பேசுறது கேக்குதா இல்லையா? ஒரே நிமிஷம் இரு. Magnetic field and நான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல பா. எல்லாத்துக்குமே அஃப்ரீன்ல இருந்து விஸ்வத்தி வரைக்கும். சார் இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல. ஓகே விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு புரியுதா? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன், நம்மளோட டயலாக் என்னன்னு கேக்குறேன். நம்ம எப்பவுமே ஒரு டயலாக் சொல்லுவோமே. two vectors. எங்க இருக்கிற டூ வெக்டர்ஸ்? அங்க இருக்கக்கூடிய டூ வெக்டார்ஸ். எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நேற்று முதற்கொண்டு சொன்னேன். தீட்டாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பா, கவலைப்படாதீங்க. தீட்டான்றது ஒரு பெரிய வித்தெல்லாம் கிடையாது. நீ அங்க யார் 2 பேர் வெக்டார்னு பாரு, அவங்க 2 பேருக்கான ஆங்கிள் தான் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற 2 வெக்டார். இங்க இருக்கிற 2 வெக்டார் யாரு? n வந்து வெக்டாரா? கிடையாது. b ஒரு வெக்டார், i into a தான் வெக்டார். வெறும் a கிடையாது, வெறும் i கிடையாது. அங்க எப்படி IL வெக்டார்னு போட்டீங்களோ இங்க IA வெக்டார். அப்ப tau வெக்டார் equal to IA வெக்டார் கிராஸ் b வெக்டார். நிறைய டர்ன்ஸ் இருந்தா NIA வெக்டார்னு கூட நீங்க எழுதிக்கலாம். சார் இந்த ஐஏவை நாங்க எங்கேயோ படிச்சிருக்கோம். எம்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். அடுத்த லெசன்ல படிப்பீங்க. ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ஏரியா. இதை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? எம் கிராஸ் பின்னு எழுத போறீங்க. எம் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட். எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல டைபோல் மொமெண்ட்டோ அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட். இதை ஃபார்மா எழுதுனா எம்பி சைன் தீட்டா. அப்ப பதில் சொல்லுங்க. தீட்டா யாரு? தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஒன்னு எம் வெக்டார் அண்ட் பி வெக்டார் எழுதினாலும் ரைட்டு. இது எங்க படிப்பீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் அடுத்த லெசன்ல படிப்பீங்க. சரி, நான் அங்க போகல, இங்கே வாங்க. தீட்டா யாருன்னு கேட்டா தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஐஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஐஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இந்த கொஸ்டின்ல நீங்க ரெகுலரா பண்ற தப்பு சொல்றேன். இங்க பாரு, இது ஒரு காயில். இந்த காயிலோட பிளேன் இதான். இந்த காயிலோட பிளேன் ரைட்டா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கமா போகுது. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ நீ என்ன பண்ணிடுவேன்னா, இது வந்து பிளேன் ஆஃப் த காயில். நான் சொல்றது கேளுங்க, தப்பு பண்ற இடம் இங்க தான். 5 நிமிஷம் சூப்பரா புரிய வச்சுறேன், கவனமா கத்துக்கிட்டே வா. பிளேன் ஆஃப் த காயில், இது வந்து பிளேன் ஆஃப் த காயில். பிளேன் ஆஃப் த காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குமான ஆங்கிள் உனக்கே தெரியுது 90. உன் கொஷின் பேப்பர்ல இதான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த காயில்னு சொன்னோடனே நம்மளாம் அவசரப்பட்டு ஓடி போய் தீட்டாவோட வேல்யூ 19 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடுவோம். அங்கதான் சிக்கல். பிளேன் ஆஃப் த காயில் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இந்த பிளேனோட நார்மல் லைன் எங்க இருக்கும்? இதான் நார்மல் லைனு. நார்மல் லைன் என்னது? ஏரியா வெக்டார். ஏரியா வெக்டார் நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். திடீர்னு ஒரு கடவுள் முன்னாடி வந்து உன்னை பிளஸ் பண்றாங்க அப்படின்னா அவர் கையில இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி ஒன்ன நோக்கி வருது அப்படின்னா அந்த கையோட டைரக்ஷன் எது? டுவர்ட்ஸ் ஒன்ன பார்த்து. ரைட்டா? காஸ்லால கூட சொல்லி கொடுத்தேன், ஏரியா வெக்டார் சொல்லி கொடுத்தேன்ல. அந்த பிளேன் எங்க பாக்குதோ அதான். அப்போ இந்த சம்முக்கு நீங்க 0ன்னு வச்சுதான் சம்ம போடணும். 0 வச்சு சம போட்டா tau equal to NBIA sin theta sin 0 டார்க் 0. புரியுதா உங்களுக்கு? அப்போ கொஸ்டினை கரெக்டா படிக்கணும். நான் சொல்றதை கவனமா கவனிங்க. பிளேன் ஆஃப் த காயில் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா தீட்டா 0ன்னு அர்த்தம். என்ன சார் வளர்றீங்க? பர்பெண்டிகுலரா 19 தான் நாங்க சின்ன புள்ளைல இருந்து படிச்சுன்னு இருக்கோம். நமக்கு யாருக்கு ஆங்கிள் வேணும்னா ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தான் வேணும். பிளேன் ஆஃப் த காயில் சும்மா அது வேணாம் நமக்கு. பிளேன் ஆஃப் த காயில் எங்க பாக்குதோ அதான் ஏரியா வெக்டாரு.
ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்குமான ஆங்கிள் 0வா இருந்தா டார்க் 0. ரைட், இங்க பாருங்களேன். இப்போ இங்க பாருங்க, இது வந்து பிளேன் ஆஃப் த காயில் இங்க இருக்கு. பிளேன் ஆஃப் த காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் parallel. அப்போ கொஷின் பேப்பர்ல பிளேன் ஆஃப் த காயில் நீங்களே சொல்லுங்க, பிளேன் ஆஃப் த காயில் parallel to the magnetic fieldன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டார்க்னு கேட்குறாங்க. டார்க்கான ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். NBIA sin தீட்டா. இங்க தீட்டா நீங்க என்னன்னு கொடுக்கணும். 90. ஏன்னா ஏரியா வெக்டார் கீழே இருந்து மேல இருக்கு. இதான் ஏரியா வெக்டார். அப்ப ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாருக்குமான ஆங்கிள் 90. sin 90 டார்க் பிகம்ஸ் மேக்ஸிமம். ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? இந்த காயில்ல பேரலல்னா 0, பர்பெண்டிகுலரா 90 எடுத்து மாட்டிக்காத. கொஷின் ஒழுங்கா படிங்க. பிளேன் ஆஃப் த காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தான் உன்னை ஏமாத்துறதுக்கு வேணும்னே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரிப்பீட்டர் அந்த நான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய தப்பு பண்ணாங்க. அப்புறம் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதுக்குன்னே தனியாக கிளாஸ் எடுத்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் போட்டு என் கையெல்லாம் காட்டி நோட்டெல்லாம் காட்டி இப்படி இருந்தா இப்படின்னு சொல்லி அந்த வருஷம் அந்த தப்பெல்லாம் உடைச்சோம். நான் திரும்பவும் அதே தான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா உன் மனசு என்ன பண்ணும்? பிளேன்னா 0 சார், பர்பெண்டிகுலரா 90 சார், இப்படியே பழக்கப்பட்டுருச்சு. ரைட்டா? ஒரு ஒரு பரபரப்பான நிலைமையில நீ அந்த 3 மணி நேரத்துல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா இங்க நீ எவ்வளோ கத்துட்டு இருக்கியோ அதுதான் உனக்கு அங்க ஞாபகம் வரும். இங்க இதெல்லாம் நீங்க அசால்ட்டா விட்டுட்டு போனீங்கன்னா 10ஓட 11னா இது ஒரு தப்பா போயிடும் உங்களுக்கு. கரெக்டா? அந்த தப்பை நீ செய்யக்கூடாது. ரைட். ஸோ அங்கிருந்து நம்ம எங்க போறோம்னா மூவிங் காயில் கேல்வனாமீட்டருக்கு போறோம். வேற கூப்பிட்டீங்களா சார்? ஆமா சார். திருப்பி ஒரு வாட்டி சொல்றீங்களா? ரைட். இப்போ நீயே சொல்லு. இது ஒரு காயில். இந்த காயிலுக்கு பேரலா மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. காயிலோட பிளேன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. அப்போ காயிலோட டைரக்ஷன், காயில் எங்க பாக்குதுன்னா இந்த பக்கமா பாக்குது. காயில் வந்து இந்த பக்கம் பாக்குது, ரைட் சைடு பாக்குது. இது ஏரியா வெக்டர். இப்போ பதில் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் parallel டு த காயில். அப்ப தீட்டா எவ்வளோ? 90 டிகிரி சார். இப்போ எப்ப நீ 19 எடுப்ப? அந்த வார்த்தையை முழுசா சொல்லு, நீயே சொல்லு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் parallel to the coil. பிளேன் ஆஃப் த காயில். மறுபடியும் சொல்லு. Magnetic field parallel to the plane of the coil. தீட்டா 90. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் Perpendicular to the coil. பிளேன் ஆஃப் த காயில். தீட்டா 0. அது மட்டும் ஒரே ஒரு டைம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். எது சார்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Perpendicular to the plane of the coil. Theta 0. அவ்வளவுதான். எல்லாருமே கத்துக்கிட்டீங்களா? ஏன் சஞ்சய் சொல்ல வச்சேன் அப்படின்னா திரும்ப திரும்ப 2-3 டைம் கேட்கும் பொழுது நேரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் parallel to the plane of the coil theta 90. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் perpendicular to the plane of the coil theta 0. கரெக்டா? பிளேன் ஆஃப் த காயில் இங்க பிளேன் ஆஃப் த காயிலுக்கு நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. பிளேன் ஆஃப் த காயில் எங்க பாக்குதோ அதை தான் கன்சிடர் பண்ணணும். ரைட்? சரி, குழப்பம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் போயிட்டோமா? மூவிங் காயில் கேல்வனாமீட்டர். மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் எப்படி இருக்கும்? இங்க ஒரு நார்த் போல. போர்ட் பசங்க நல்லா கவனிங்க. நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். எல்லாம் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் டக்குன்னு சொல்லிடுறேன். இது ஒரு காயில். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வழக்கம் போல நார்த்ல இருந்து சவுத். இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ரீடிங் பார்க்கறதுக்காக மேலே ஒரு மிரர், கீழே ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு, சில புக்ல ஹேர் ஸ்ப்ரிங்குன்னு போட்டிருப்பாங்க. மெல்லிய இழையினால் ஆன, அதாவது நம்ம ஹேரோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே திக்னஸ்ல அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை மேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வழக்கம் போல இதில் காயில் போகுது, காயிலில் கரண்ட் போகுது, கரண்ட் போகும்பொழுது இங்கே டார்க் நடக்குது. டார்க் நடக்கிறதுனால அந்த கேல்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இந்த பக்கம் காமிக்குது. உங்களுக்கு தெரியும் கேல்வனாமீட்டர் நீங்க பார்த்துருப்பீங்க லேப்ல. இதோட 0. ரைட் சைடில் ஒரு 30, லெஃப்ட்ல ஒரு 30, இந்த பக்கம் ஒரு 30. இப்போ இந்த காயில கரண்ட் போறதுனால டிஃப்ளெக்ஷன் 30 காமிக்குன்னு வச்சுக்கலாமா? அதுக்கு பேர் என்ன? NBIA sin தீட்டா. தீட்டா 90. கவனிங்க, டிஃப்ளெக்ஷன் ஆகிறது NBIA. இப்போ இந்த கரண்ட்டை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த ரீடிங் எங்க வரணும்? திரும்ப 0க்கு வரணும்ல. இப்போ நீங்க பைக் ஓட்டிட்டு போறீங்க, பைக்கு 40, 15 ஓட்டிட்டு போறீங்க.
திடீர்னு ஸ்டைலா உன் ரைட் ஹேண்ட கையில எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் பிடிச்சிட்டு போறீங்க. ஆக்சிலரேட்டர் என்ன ஆயிடுது? கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்ப வீட்டுக்கு வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப அந்த ரீடிங் அந்த அந்த முள்ளு இருக்கு பாத்தீங்களா? அந்த பாயிண்டர் இருக்குல்ல, திரும்ப 0க்கு வந்து தானே ஆகணும். அப்போ அங்க நடக்கிறது ரீடிங் அதிகமாகிறது டார்க்கு. இந்த 30ல இருந்து திரும்ப 0க்கு கொண்டு வர்றது ரீஸ்டோரிங் டார்க்னு கத்துக்கணும். ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி. ரப்பர் பேண்டை இழுக்கிறது என்ன ஃபோர்ஸ் அது? டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ். இதெல்லாம் அங்க படிச்சது ஞாபகம் இருக்கா? அப்போ இது டார்க் என்பிஐஏன்னா திரும்ப கொண்டு வரதுக்கு பேரு ரீஸ்டோரிங் டார்க் சி தீட்டா. கத்துக்கிட்டீங்களா? அப்போ டவ் ஈக்குவல் டு என்பிஐஏ இது டார்க்கு. திரும்ப கொண்டு வந்தா ரீஸ்டோரிங் டார்க்கு. இது எக்ஸ்டர்னல் டார்க்கு, இது ரீஸ்டோரிங் டார்க்கு. என்பிஐஏ எவ்வளோ இருக்கோ அதே தான் சி தீட்டாவும் இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றது தான். நீ எந்த கொஷின் மூவிங் கால்குலேட்டர் படிச்சாலும் உனக்கு தெரியுதோ தெரியலையோ, கொஷின் புரியுதோ புரியலையோ, டேட்டாவை மட்டும் பிரமாதமா எடுத்துரு. ஐ எவ்வளோ, பி எவ்வளோ, ஏ எவ்வளோ, என் எவ்வளோன்னு எல்லாத்தையும் எடுத்துரு. மூவிங் காயில் கேல்வனாமீட்டர்னு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடினா என்பிஐஏ ஈக்குவல் டு சி தீட்டான்னு வரும். இதை தவிர வேற சம்மே கிடையாது. இதுல இருந்து ஏதாவது 4 டேட்டா கொடுத்துட்டு 5வது டேட்டாவை கேட்டுருவாங்க. அவ்வளவுதான். இது டார்க்கு, அது ரீஸ்டோரிங் டார்க். இப்போ நீங்களே பாருங்களேன் என்னென்ன வித்து அதில் பண்ணலான்ட்டு. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? மூவிங் காயில் கேல்வனாமீட்டர். நான் கூட கிளாஸ்ல விளையாட்டுக்கு சொல்றது, இது ஒரு தொட்டாசினிங்கி மாதிரி. தொட்டாசினிங்கி தெரியுமா? யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க பாக்க எனக்கு. ஏன் இதெல்லாம் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க. தொட்டாசினிங்கி எப்படி இருக்கும்? தொட்ட உடனே அது சுருங்கிடும் சார். ரைட். அதுக்கு பயாலஜில படிப்பீங்களா? அது பயாலஜிக்கல் நேம் என்ன? தெரியல. எங்க ஊர்ல ரைட் வாய்க்கால்ல நிறைய இருக்கும். நாங்க குளத்துக்கு குளிக்க போவோம். 12வது படிக்கிற வரைக்கும் குளத்துல தான் குளிப்போம். அங்க வாய்க்கால்ல இருந்து தண்ணி வரும். எங்க மாடெல்லாம் மேய்ச்சின்னு சாயந்தரமா மாட்டை ஓட்டிட்டு வரும்பொழுது இதே வேலையா இருக்கும். அங்க எங்கெல்லாம் தொட்டாசினிங்க இருக்கோ அங்க வேணுனே போயிட்டு ஒரு குச்சை வச்சு தொட்டுன்னு இருப்பேன். இப்ப அந்த தொட்டாசினிங்கன்னு வரும்பொழுது நான் சின்ன பிள்ளையா ட்ரௌசர் போட்டுட்டு எங்க மாடு மேய்ச்சி கதையெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. பனங்கா வெட்டிக்கின்னு என்ன சொல்றது, மரத்துல ஏறி ஒரு டைம் பனை மரத்துல பனங்கா வெட்டும் பொழுது என்னோட கால் முட்டியில அந்த கத்தி எல்லா மரமும் ஏறிட்டு இருப்பேன். அப்ப என்னைய தான் ஒரு 15-20 பசங்க கூப்பிட்டு போவாங்க. வில்லேஜ் எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப ரூரல். அந்த ரூரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பிஎட் நான் அந்த 8 வருஷம் 11th ஆரம்பிச்சு எம்எஸ்சி பிஎட் முடிக்கிற வரைக்கும் எங்க ஊருக்கு பஸ்ஸே வரல. அரௌண்ட் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்கும் போது தான் சைக்கிள் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பசங்களாம் சேர்ந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து விடையாரும். அப்போ அந்த சனி ஞாயிறு லீவில் வாத்து மேய்ச்சின்னு ஆடு மேய்ச்சின்னு ஒரு குரூப் இருக்கும். நம்ம வீட்டில் மாடு இருக்கிறனால மாடு மேய்ச்சின்னு இருப்போம். அப்போ அந்த தொட்டாசினிங்க பிரச்சனையை பார்த்து நானாவது டீசெண்டாக போய் தொட்டுன்னு இருப்பேன். என் கூட பசங்க அது மேலே ஊந்து விளையாடுவாங்க. எல்லாம் சுருங்கி போயிடும். எதுக்காக சார் இப்போ மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் தொட்டாசினிங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை சொல்லி இங்கெல்லாம் போனீங்கன்னு நீ யோசிக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடி இங்கே தெரியுது. மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் ஏன் தொட்டாசினிங்கன்னா லேசா கரண்ட், லேசா, நான் சொல்ற வார்த்தை புரியுதா, ரொம்ப கம்மியான கரண்ட், மைன்யூட்டான கரண்ட் அப்படி உள்ள போனா கூட ஐயோ என் வழியா கரண்ட் வரான்னு சொல்லி என்ன பண்ணிடும், நமக்கு காட்டி கொடுக்கும். அப்ப 10⁻⁻8 ஆம்பியர் கரண்ட் போனா கூட அது சினுங்கிரும். ரிஃப்ளெக்ஷன் அப்படி சும்மா அப்படியே அந்த ரீடிங் இருக்குல்ல, படத்தெல்லாம் காட்டுவாங்களே, அது ரீடிங் இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ரொம்ப மினிமம் கரண்ட் போனா கூட அது வழியா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஹைலி சென்சிட்டிவிட்டி, இந்த வார்த்தைக்காக தான் நான் அந்த வார்த்தை சொன்னேன். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் மூவிங் காயில் கேல்வனாமீட்டர். ரைட்டா? ஸோ இங்கேருந்து நம்ம ஐயை தேடி போயிட்டு இருக்கோம். ஐ ஈக்குவல் டு சி தீட்டா பை என்பிஏ. ரைட்டா? இவன் எல்லாருமே கான்ஸ்டன்ட். நீ ரொம்ப நேரமா ஒரு கொஸ்டின் கேட்ப நானும் பார்த்துட்டு இருக்கேன், யாருமே கேட்க மாட்டீங்க. இதான் உங்ககிட்ட பெரிய எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன மாதிரி ஆளுக்கிட்டே நீங்க ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க. என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தெரியும். பின்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும். ஏ என்ன தெரியும், ஏரியான்னு தெரியும். ரொம்ப நேரமா சீன்னு ஒரு ஆளை நான் கூட்டின்னு வந்துகிட்டே இருக்கேன். ஆனா அது யாருக்கும் கேட்கணும்னு தோணல. அப்ப யாராவது சொல்லுங்க, சீன்னா என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட். பிரமாதமா பெரிய ஆளா வருவ நீனு. வேற அது கான்ஸ்டன்ட்டா? ஜெயசிகா பதில் சொல்லுங்க. நீங்க தானே கான்ஸ்டன்ட் சொன்னீங்க. ஆமா சார். அப்ப என்ன கான்ஸ்டன்ட் நீயே ஒரு பேர் வச்சிரேன். ட்விஸ்ட் கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? ட்விஸ்ட் கான்ஸ்டன்ட் நினைக்கிறேன்.
ட்விஸ்ட் கான்ஸ்டன்ட் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு அதுக்கு பேரு கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட். கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட் இல்லைனா கப்ளிங் கான்ஸ்டன்ட் இல்லைனா டார்ஷனல் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வரைக்கும் ஓகே, அது கரெக்டாக அவங்க ஒரு கொஷின் பேப்பரில் அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. டார்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க, கப்பிள் பெர் யூனிட் ட்விஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அது சீனை நீங்கள் டேட்டா எடுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? இப்போ அதனால் எதுவாக இருந்தாலும் ஜாலியாக பேசு, அப்போ தான் ஏதாவது கற்றுக்க முடியும். I = C/NBA. சார் இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு அப்படின்னா I is proportional to theta. அப்போ I is proportional to theta, I = some constant into theta k theta. இந்த C/NBA தான் கான்ஸ்டன்ட். இங்க இருந்து யாராவது ஒரு முடிவுக்கு வாங்க. இதுங்க இந்த I is proportional to theta என்ன நடக்குதுங்க? தீட்டா மாறினா ஐ சேஞ்ச் ஆகும். இங்க யார்மா இன்புட்? I இன்புட்டா தீட்டா இன்புட்டா? ஐ தான் சார். அப்ப எப்படி மாத்தி சொல்லலாம்? கரண்ட் அதிகமாக அதிகமாக டிஃப்ளெக்ஷன் அதிகமாகும் சார், கரெக்டா? இப்ப 1 ஆம்பியர் கொடுத்து 1 டிகிரி அதிகமாகுதுன்னா 10 ஆம்பியர் கொடுத்தா 10 டிகிரி அதிகமாகும். இப்போ கரண்ட் நிறைய போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஆங்கிள் நிறைய தெரிஞ்சா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இதுல இருந்து ஒரு ரேஷியோ சம்ம நான் பார்த்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 கிளாஸஸ் ஒரு கேர்ள் 1-to-1 கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கும் பொழுது தான் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இதில் ஒரு சம்மு θ1 ஆங்கிளோட கரண்ட்டு I1, θ2 ஆங்கிளோட கரண்ட்டு I2. இந்த I2 என்னவா இருக்கும்? வழக்கம் போல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. I2/I1 = θ2/θ1. ரைட்டா? θ2/θ1. இதில் ரேடியனில் கொடுப்பாங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆப்ஷன் எப்படி இருக்கோ 30 டிகிரி 60 டிகிரியாக இருந்தால் ஆப்ஷனை பார்த்து நீங்கள் ரேடியனில் வைக்கலாமா டிகிரியில் வைக்கலாமான்னு ஆப்ஷனை பார்த்து முடிவு பண்ணிக்கோ. ஸோ மூவிங் காயில் கேல்வன் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இனிமேல் மூவிங் காயில் கேல்வனாமீட்டர்னாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது C∅ = what? NBIA. C∅ = NBIA. என்ன கொஸ்டின் கேட்குறாங்களா பார்த்துக்கோ. ஒருவேளை I கொடுத்துட்டு A கேட்கலாம், B கேட்கலாம், N கேட்கலாம், C கேட்கலாம், யாரை வேணாலும் கேட்கலாம். கொஸ்டினை ரீட் பண்ணும்போது மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் படிச்சிட்டியா? C∅ = NBIA தான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதை பார்த்துக்கோ. ரைட். இப்போ 2 பிரமாதமான கொஸ்டின் நம்ம பேச போகிறோம். என்னங்க சார் இது? கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஒரு 5 நிமிஷம் பேசியே வீணாக்கிட்டேன்ல. 6:35. இன்னும் கன்வர்ஷன் போகணும். கரெக்டாக 25 மினிட்ஸ் வேணும் நமக்கு. அப்புறம் நல்லா கவனிக்கிறீங்களா? டக்குன்னு வாங்க. கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னங்க சார்? டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பெர் யூனிட் ஆம்பியர் கரண்ட். இதுக்கு பேரு கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஒரே ஒரு ஆம்பியர் கரண்ட் உள்ள போனா அந்த மூவிங் காயில் கேல்வனாமீட்டர் எவ்வளவு சினுங்கும், உனக்கு புரியுற மாதிரி சொன்னா எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகும். தட் இஸ் கரண்ட் சென்சிட்டிவிட்டி. போர்ட் பிள்ளைங்க 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் ஆம்பியர் கரண்ட். காஃபி குடிச்சியா? ஒண்ணுதான். டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் ஆம்பியர் கரண்ட், கரண்ட் சென்சிட்டிவிட்டி. டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் வோல்ட், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இதுக்கு பேர் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ரைட்டா? இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இல்ல ஒரு ட்ரிக்கியான கேள்வி இருக்கு, சூப்பரா சொல்லி தரேன் பாருங்களேன். முதல்ல θ/I தேடுவோங்க. θ/I வேணும். கரண்ட் சென்சிட்டிவிட்டி C∅ = NBIA. இங்க இருந்து θ/I தானே சார் நமக்கு வேணும். மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போ. NBA/C. இதுல ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. போர்ட் பசங்க, கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் டர்ன் அதிகமானா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமானா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஏரியா அதிகமானா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஒரு வருஷம் நீட்லயுமே விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ராங்ல கேட்டிருப்பாங்க. 3 கொஸ்டின் 3 ரைட்டா கேட்டிருப்பாங்க, 1 தப்பா கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, when C increases, θ/I also increases. நீங்களே சொல்லுங்க, இந்த 4ல எது தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன்? Fourth option. தெரியுதா? C increases. ஆமாம்பா, C increases, θ/I decreasesன்னு வரணும். அப்போ இந்த நான் பார்த்துருக்கேன், அதாவது நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அப்பப்போ இந்த வர்ற கொஸ்டின் தான் ஞாபகப்படுத்தி சொல்றது உங்களுக்கு.
கரண்ட் சென்சிட்டிவிட்டியில் கேட்குற சம்மு கொஷினாக கேட்டு நான் பார்த்ததில்ல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ராங்னு கேட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமானா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். படிச்சுக்கோங்க என் கூடவே. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமானா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஏரியா அதிகமானா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். கப்பிள் பர் யூனிட் ட்விஸ்ட் குறைஞ்சாதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். இதான் ரைட்டு. ரைட்டா? ஸோ இது சூப்பராக முடிஞ்சிச்சா? இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. சார் அப்படியே வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி சொல்லுங்களேன். டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் வோல்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. விக்கு பதிலாக ஐஆர்னு எழுதலாம் சார். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆருக்கு பதிலாக ஜின்னு எழுதணும். ஏன் சார்? கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜி. கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீட்டா பை ஐனா என்னன்னு படிச்சீங்க? NBA பை சிஜி. ரைட்டா? NBA பை சிஜி. ஃபைனலா தீட்டா பை வி ஈக்குவல் டு தீட்டா பை ஐஜி ஈக்குவல் டு NBA பை சிஜி. இங்கே தான் அந்த ஏமாத்துற கேள்வி நமக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த ஈக்குவேஷனை உனக்கு என்னெல்லாம் தோணுமோ அதெல்லாம் அப்படி யோசிங்க. ஒரு 30 செகண்ட்ல இந்த ஈக்குவேஷனை பார்க்குறீங்க. யாரெல்லாம் அதிகமானா யாரெல்லாம் கம்மியாவாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் அசை போடுங்களேன். இந்த ஈக்குவேஷனை பார்த்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நீ மனசுக்குள்ளேயே மார்க் பண்ணிக்கோ. பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, யாராவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தால் நான் உங்களுக்கு நல்லா ஃபிசிக்ஸ் புரியுதுன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு பாரு. when current sensitivity increases voltage sensitivity என்ன ஆகும் சொல்ல முடியுமா? யோசி, உன்னால முடியும். புரியலமா? இன்க்ரீசஸ்னு ஒரு பதில் வந்திருக்கு. வேற உனக்கு என்னெல்லாம் தோணுதோ சொல்லுங்க. இப்ப கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமாகுது, அப்படியே பாக்குறீங்க ஈக்குவேஷனை. இது அதிகமானா அது என்ன ஆகும்? இல்ல கம்மியாகுமா அதிகமாகுமா? ஏதாவது ஒண்ணு யோசிக்கலாம்ல. ஒரு பதில் வந்திருக்கு. இன்க்ரீசஸ். வேற கான்ஸ்டன்ட்ன்றது சஞ்சயோட பதில். அப்புறம் சுமோனிஷ், தர்ஷா, நீங்க 2 பேரும் இன்க்ரீசஸ்னு சொல்லியிருக்கீங்க. வேற கரோலின் நீ என்ன யோசிக்கிற? அஃப்ரின் என்ன யோசிக்கிற? விஸ்வதி என்ன யோசிக்கிற? இன்க்ரீஸ் சுத்ரா என்ன ஆகும் சார். யோசிக்கிறீங்க? டிக்ரீசஸா? சார் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீசஸ்னு யோசிக்கிறீங்க. ஓகே ரைட். பார்த்துருவோமா? இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது ஒரு ஏமாத்துற கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை யோசிச்சிருக்கணும். கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமானா 10 ரூபாய் அதிகமாச்சுன்னா கீழே இருக்கான் பாரு ரெசிஸ்டன்ஸ், அவன் யாரு? கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். 10 ரூபாய் ரெசிஸ்டன்ஸோட வேலை என்னப்பா? குறைக்கிறது தானே வேலையே. ஏன் ரெசிஸ்டன்ஸுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டிருக்கோம்? ஸ்பீடை குறைச்சா ஸ்பீட் பிரேக்கரு, கரண்ட்டை குறைச்சா ரெசிஸ்டாரு. அப்போ 10 ரூபாய் அதிகமாச்சுன்னா இந்த கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? ஓஹோ நீ அதிகமாகறியா, அப்போ 10 ரூபா அவன் குறைச்சி விட்ருவான். 10 ரூபா அதிகமாச்சுன்னா 10 ரூபா குறைஞ்சிரும். 20 ரூபா அதிகமாச்சுன்னா 20 ரூபா குறைஞ்சிரும். நீ என்னதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டியை மாத்தினாலும் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி மாறாது. ரைட்டா? தீட்டா பை வி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எப்போ கான்ஸ்டன்ட்? கரண்ட் சென்சிட்டிவிட்டியை பொறுத்து மட்டும்தான் கான்ஸ்டன்ட். எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிச்சா? நல்லா படிச்சிங்களா? கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமானாலோ குறைந்தாலோ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி மாறாது. இது எப்படி உனக்கு புரியுமோ அதை நீ அப்படி எழுதிக்கோ. by increasing or decreasing current sensitivity, voltage sensitivity always constant. இது எப்ப? கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதிகமானா மட்டும்தான். ரைட்டா? நான் சொன்னேன் இல்லையா நேற்று அந்த 1-to-1 டியூஷன்ல வந்து கேர்ள் கேட்ட கொஷினு, அதுல இன்னொரு ட்ரிக்கியா என்ன யோசிக்கிறாங்கன்னா, தீட்டா பை வி ஈக்குவல் டு தீட்டா பை ஐஜி
that is equal to NBA by CG. அதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இப்போ பார்த்துருந்தேன். எப்படி சொன்னாங்கன்னா, கரண்ட் சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட், கரண்ட் சென்சிட்டிவிட்டி நான் மாற்றவே இல்லை, கெல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறேன், இப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன ஆகுது? பதில் சொல்லுங்க. Increase. இன்க்ரீசஸ். இது பார்த்ததும் உன்னால புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தீட்டா பை ஃபுல்லாக நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். டிக்ரீஸ் பண்ணால் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் ஆகும். கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தீட்டா பை வி குறையும். ரைட்டா? ஸோ அதை கவனமாக கவனிக்கணும். இந்த இடத்துல நீ தெளிவாக சொல்கிறேன், பை இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் கரண்ட் சென்சிட்டிவிட்டி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது கேஸ் 1. தீட்டா பை ஐ இஸ் கான்ஸ்டன்ட், galvanometer resistance increases or decreases, theta by V ஷியராக இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. போர்ட் பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கணும், பட் நீங்களும் அதே அளவுக்கு ரொம்ப நல்லா படிக்கணும். வெறும் ஃபைனல் ஃபார்முலா தானே அப்படிலாம் யோசிச்சுட்டு கூடாது. அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into ammeter, கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into voltmeter. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து இந்த லெசனில் தேடாதீங்கப்பா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்குது. நோட்ஸும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்மளோட ரிட்டர்ன் நோட்ஸில் வச்சுருக்கோம். ரைட்டா? நான் 2019 அந்த நோட்ஸ் எழுதும் பொழுது கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் எல்லாமே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் இருந்தது என்சிஆர்டியில். அப்புறம் சேஞ்ச் பண்ணும்போது தான் தூக்கி மூவிங் சார்ஜஸில் தூக்கி போட்டாங்க, ஏன்னா கேல்வனாமீட்டர் வச்சு படிக்கணுமென்றதுனால. அதனால் இதுக்கான கான்செப்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எழுதியிருக்கேன். ப்ராப்ளம் பிடிஎஃப் ஆலனில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கும், அங்கே போய் படிச்சுக்கோ. ரைட்? பட் கற்றுக் கொடுக்குறது நான் இங்கே உனக்கு கற்றுக் கொடுத்துறேன். கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into ammeter, galvanometer into ammeter, galvanometer into voltmeter. முதல்ல galvanometerோட வேலை என்ன, அம்மீட்டரோட வேலை என்ன? galvanometer கரண்டோட டைரக்ஷனை காமிச்சு கொடுக்கறது. ரைட்ல போதா, லெஃப்ட்ல போதா, கிளாக் வைஸ்ல போதா, ஆன்டி கிளாக் வைஸ்ல போதான்னு சொல்றது தான் galvanometerோட வேலை. அம்மீட்டரோட வேலை எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு சொல்றது. என்கிட்ட இப்போ பேக்கெட்டில் வெறும் கேல்வனாமீட்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். நீ வந்து கேட்குற, சார் இதில் எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னு மெஷர் பண்ணி சொல்லுங்கள். ஏம்மா என்கிட்ட கேல்வனாமீட்டர் தான்ப்பா இருக்குது. பரவாயில்ல, அம்மீட்டரை மாற்றுங்களேன். எப்படி மாற்றுறது? பை கனெக்டிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் இன்டு பேரலல். பை கனெக்டிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ், கவனமாக கவனிங்க. பை கனெக்டிங் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ், எந்த காம்பினேஷனு? parallel கனெக்ட் பண்ணா, ஸோ galvanometer act as a ammeter. By connecting very low resistance into parallel combination, galvanometer act as a ammeter. அந்த galvanometer கீழே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு வெரி லோன்னு சொன்னீங்கல்ல, வெரி லோவோட இன்னொரு பேருனா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லணும். ஷண்ட்டு, இங்கிருந்து போகிற கரண்ட்டு ஐன்னு உள்ள போகுது, இந்த ஜங்ஷனில் வந்து ரெண்டா பிரியுது. கேல்வனாமீட்டருக்குள்ளார போகிறது ஐஜி, அது ரொம்ப கம்மியாக தான் போகும். 10 ஆம்பியர் நீங்கள் ஐ கொடுத்தீங்கன்னா அது வெறும் 0.5 1க்குள்ளே தான் போகும். ஏன் சார்? நிறைய கரண்ட்டு கேல்வனாமீட்டரில் போச்சுன்னா கேல்வனாமீட்டர் செத்து போயிடும், வீணாக போயிடும். என்ன காரணம்? இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவிட்டி. அப்போ அதில் ரொம்ப மினிமம் கரண்ட்டு மட்டும்தான் போக முடியும். அப்போ எஸ் வழியாக போகிறது ரிமைனிங் ஐ மைனஸ் ஐஜி. ரைட்டா? ஓகே, அடுத்தது கொஞ்சம் கவனமாக கவனி. மேலே இருக்கிறது கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது சன் ரெசிஸ்டன்ஸ். இங்கே ட்ராப் ஆகிற பொட்டென்ஷியல், இங்கே ட்ராப் ஆகிற பொட்டென்ஷியல் சேம். ஏன்னா உனக்கு தெரியும் பேரலல் காம்பினேஷனில் பொட்டென்ஷியல் சேம். மேலே இருக்கிற பொட்டென்ஷியல் வி, கீழே இருக்கிற பொட்டென்ஷியல் வி. மேலே ஐஆர், ஐஜி, ஜி. ஏன்னா ஜி தான் யாரு? கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஐ மைனஸ் ஐஜி, இங்கே ரெசிஸ்டன்ஸ் யாரு? ஷண்ட், எஸ். அவ்வளோதான். எப்போவுமே கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் அம்மீட்டர் கேட்கும் பொழுது நீ என்ன பண்ணுற? மேலே ஐஜிஜி, இங்கே ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். வழக்கம் போல் சார் கடைசியாக என்ன தான் சார் கேட்பாங்க? ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்பாங்கப்பா. ஷண்ட் வேணும்னா என்னப்பா பண்ணணும்? ஐஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி. ஸோ டேட்டா பாருங்கள்,
G galvanometer resistance. G வந்து galvanometer resistance. ஓம்ல தான் கொடுப்பாங்க galvanometer resistance. I total current flows through the circuit. Total current flows through the circuit. IG current flows through the galvanometer. Current flows through the galvanometer. galvanometerல போற கரண்ட் IG. இந்த ஷண்டோட வேல்யூ ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும். 1க்கு கீழே தான் இருக்கும் ஆன்சர். 1 0.5 0.7 இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம். ரைட் சார். இப்போ அம்மீட்டரா மாறிடுச்சு. இப்போதான் நீங்க ஒரு முக்கியமான வார்த்தையை தெரிஞ்சுக்க போறீங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான வார்த்தை. இப்போ கேல்வனாமீட்டர் அம்மீட்டரா மாறிடுச்சா? அம்மீட்டரா நான் மாத்திட்டேன். அம்மீட்டரா மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கியூட்ல இது எப்படி கனெக்ட் பண்றது? யாராவது சொல்லுங்க. அம்மீட்டரை எப்பயுமே சர்க்கியூட்ல எப்படி கனெக்ட் பண்ணும்? சீரீஸா பேரலலா? முதல் சொல்லு. parallel, பேரலல். வேற இன்னும் நீங்க சரியாவே யாருமே ரெடி ஆகல. அம்மீட்டரை பேரலல்ல எப்பவுமே கனெக்ட் பண்ண கூடாது. ரைட்டா? இப்போ சொன்னதுக்காக சொல்லல. தப்பா சொன்னா சரியா சொன்னா அதெல்லாம் ஓகே. பட் தெரிஞ்சுக்கணும்ல. இவ்வளோ நாள் அதை கற்றுக்கணும். நம்ம என்ன ஒரு 10-15 நாள் எக்ஸாம் கிட்ட போக போகிறோம். 22ஆம் தேதி எக்ஸாம். அரௌண்ட் இப்போ நம்ம 30ல இருக்கோம். இந்த ஒரு 22 நாளுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அம்மீட்டரா மாறிடுச்சு. அம்மீட்டரா மாறின பிறகு பேட்டரி, கீ, ரியோஸ்டேட், ஒரு அம்மீட்டர் எப்பவுமே ஒரு சர்க்கியூட்ல சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். வை? என்ன காரணம் தெரியுமா? பிகாஸ் ஐடியல் அம்மீட்டர் it has zero resistance. ஐடியல் அம்மீட்டர் it has a zero resistance. பாருங்க, அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஜாலியா அப்படியே கரண்ட் உள்ள போயிட்டு வந்துடும். இப்ப தெளிவா கத்துக்குங்க. 2 பாயிண்ட் சொல்றேன். கேல்வனாமீட்டரை அம்மீட்டரா மாத்தணும்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலலா கனெக்ட் பண்ணணும். பாயிண்ட் 1. அம்மீட்டரா மாறின பிறகு சர்க்கியூட்ல எப்படி கனெக்ட் பண்ணணும்னா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும். என்ன காரணம்? ஐடியல் அம்மீட்டர் it has a zero resistance. ஐடியல் அம்மீட்டர் it has a zero resistance. கத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் நல்லா புரிஞ்சுச்சா? இதுல இருந்து எஸ்ல நம்ம சம் கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஐஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி, ஐஜிஜி பை ஐ மைனஸ் ஐஜி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சர்க்கியூட்ல ரெண்டுமே பேரலல், 2 பொட்டன்ஷியலும் சேம். ரைட்? அடுத்தது how to convert galvanometer into voltmeter. சூப்பரா இருக்கும் பாருங்களேன். how to convert galvanometer into voltmeter by connecting very high resistance into series. very high resistance முன்னாடி very low resistance. very high resistance சீரீஸ்ல கனெக்ட் பண்ணாதான் கேல்வனாமீட்டர் வோல்ட் மீட்டரா கன்வெர்ட் ஆகும். ஸோ உள்ள போற கரண்ட் ஐஜி. யாரை தேடி போகணும்? ஆரை தேடி போயிட்டு இருக்கோம். போன கொஸ்டின்ல யாரை தேடி போனோம்? எஸ் தேடி போனோம். சரி, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதான் கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் என்னப்ப? ஜென்ரலா ஐஆர் சார். விக்கு பதில் ஐஆர்னு எங்களுக்கு தெரியும். இங்க ஐ யாரு? ஐஜி. ஆர் யாரு? ஜியும் ஆரும் சீரீஸ். ஜி பிளஸ் ஆர். இது வி. ஸோ வி ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு ஜி பிளஸ் ஆர். எங்க இருந்து எடுத்துக்கிறேன்? இந்த ஒரே லைன் தான். கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். டோட்டல் பொட்டன்ஷியல் ஐஜி ஜி பிளஸ் ஆர். இப்போ ஆர் தான் நமக்கு வேணும். எப்படி மாத்தணும்னு பாருங்க. ஐஜியை கீழே கொண்டு வந்துருங்க. ஜி பிளஸ் ஆர். யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? ஆரை தேடி போயிட்டு இருக்கீங்க. ஆர் ஈக்குவல் டு வி பை ஐஜி மைனஸ் ஜி. அப்போ இங்க இருந்து என்ன பண்ணலாம்? ஆர் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் இந்த வீக் ரேஞ்ச் கொடுத்துருவாங்க. 0 to 20 வோல்ட்னு கொடுப்பாங்க, 0 to 10 வோல்ட்னு கொடுப்பாங்க, 0 to 50 வோல்ட்னு கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் இங்க நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். பை நீங்க நைட்டே போயிட்டு இதுல 4-5 சம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி கேட்பாங்கன்னா
எனக்கு ஒரு வோல்ட் மீட்டரா மாத்து, என்னோட வோல்ட் மீட்டரோட ரேஞ்சு இதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 0 to 10, 0 to 20, 0 to 50 அந்த மாதிரி தெளிவா சொல்லிடுவாங்க. அப்ப நீ 0னா 0ன்னு எடுத்துக்கூடாது. 0ல இருந்து எது வரைக்கும் சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் அந்த V எழுதணும். IG current flows through the galvanometer. G galvanometer resistance. GRன்னு தப்பா நினைச்சுக்காது. Gனா galvanometer அப்படிலாம் இல்ல. galvanometerக்கு உள்ளார இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்து இப்போ வோல்ட் மீட்டரா மாறிடுச்சு. வோல்ட் மீட்டரை ஒரு சர்க்கியூட்ல எப்படி கனெக்ட் பண்ணணும்? ட்ரை பண்ணுங்க பே. எப்படி கனெக்ட் பண்ணணும்? சீரிஸா பேரலலா? சொல்லு, பரவாயில்ல, தப்பா இருந்தா பரவாயில்ல. மோடி எப்படி கனெக்ட் பண்ண அம்மீட்டரை? அம்மீட்டர் parallel. அம்மீட்டரை சீரிஸை கனெக்ட் பண்ணா வோல்ட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்? வோல்ட் மீட்டர் எப்படி Parallel. கனெக்ட் பண்ணணும்? பேரலல். வோல்ட் மீட்டர்னா வோல்டேஜ், வோல்டேஜ்னா பேரலல், அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இங்க பாருங்களேன், ஒரு கீ, ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க வோல்ட் மீட்டர் இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். இங்க பேட்டரி, ஏதோ ஒன்று, இப்படி கீ சுவிட்ச் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கீ. நீ போயிட்டு வோல்ட் மீட்டரை இல்ல உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன், சீரீஸ் தான் கனெக்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணா என்ன தெரியுமா ஆகும்? இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய வச்சிரும். ஐடியல் வோல்ட் மீட்டர், இட் ஹாஸ் அ இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஐடியல் வோல்ட் மீட்டர்ல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா இருக்கும்? இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப இந்த பிளஸ்ல இருந்து வர்ற கரண்ட் இவங்க இதுக்கு மேல போகாது. ஏன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய செவுரு வச்ச மாதிரி இருக்கும். அந்த வோல்ட் மீட்டர் கரண்ட் அலோவ் பண்ணாது. நீ என் விட்டுலாம் போக முடியாது, நீ போ எட்டன்னு துரத்தி விட்டுரும். அப்ப என் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஐடியல் அம்மீட்டர் இட் ஹாஸ் அ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ், ஸோ அம்மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு த சர்க்கியூட் இன் சீரீஸ். ஐடியல் வோல்ட் மீட்டர் இட் ஹாஸ் அ இன்ஃபனைட் ரெசிஸ்டன்ஸ், அதனால வோல்ட் மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரலல். கத்துக்கிட்டீங்களா? ரைட். 2 ஃபார்முலா ஒரு டைம் ஞாபகப்படுத்துவா. 2 ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் S equal to IgG by I minus Ig. High resistance are V by Ig minus G. ரைட்டா? இந்த இடத்துல வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ணணும். இங்க வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிட்டு இந்த கொஷினை யாருக்காவது சொல்லி கொடுங்க. ஒரு வேளை ஃப்ரீயா இருந்தாங்கன்னா உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாராவது வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, உனக்குன்னு செஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் சொல்லி கொடு. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இதை சொல்லும் பொழுது உனக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்போ எப்படி வந்து கேல்வனாமீட்டர் அம்மீட்டரா மாத்துறது? இங்க பாருமா, ஹை ரெசிஸ்டன்ஸு சரி லோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணணும். அப்போ நீ சொல்கிறல்ல லோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணணும், சொல்லி தரும் பொழுது தான் நிறைய ஃபிசிக்ஸ் கற்றுக்க முடியும். நீங்கள் படிச்சிங்கன்னா பெருசாக கற்றுக்கவே முடியாது. நம்ம சொல்லி கொடுத்துட்டு அவன் அதிகமாக மார்க் எடுத்துருவானோ அப்படின்லாம் நினைக்காது. சொல்லி கொடுக்குறவன் தான் அதிகமாக மார்க் எடுக்கும். நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார். நீங்கள் சொல்லிக் கொடுக்க இப்போ 4 பேருக்கு சொல்லித்தர 4 டைம் படிச்சிருக்க, 7 பேர் சொல்லித்தர 7 டைம் படிச்சிருக்க. ரைட்டா? நிறைய கற்றுக் கொடுங்க, அப்போ தான் ஃபிசிக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக அவங்ககிட்ட வந்து சேரும். நீ மட்டும் தனியாக படிச்சுட்டு எழுதி பார்த்துட்ட அப்படின்னா 10 நாளில் மறந்து போய்டும். சொல்லி கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இப்போ இதெல்லாம் அரௌண்ட் 7-8 இயர்ஸாக ஒரே வேலை தான். புக்கெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் கிட்ட ஆகுது. அந்த நோட்ஸ் கூட உங்களுக்காக சென்ட் பண்ணுறது. இது கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் அதிகமாக ஃபிசிக்ஸ் கற்றுக்க முடியுன்றதுக்கான ப்ரூஃப் வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி தமிழ் மீடியம் புக்கையும் இங்கிலீஷ் மீடியம் புக்கையும் பக்கத்தில் வச்சு அர்த்தம் புரியாத ஃபினமினான் கூட மீனிங் தெரியாத இருந்த காலகட்டம். இப்போ இவ்வளோ ஃப்ளூயண்டா இவ்வளோ வேகமாக எழுத முடியறதுக்கான காரணம் அதே தான். கற்றுக் கொடுத்து இல்லை நிறைய உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யாராவது ஒரு பெரிய ஸ்கூல் பையனுக்கு ஹோம் டியூஷன் போவேன், அவன் என்னோட ஸ்மார்ட்டாக இருப்பான். என்னோடனா அவங்க ஸ்கூலில் அவனுக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். நான் திருன்னு முழிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, நம்மளை வெளிப்படையாக காட்டிக்கவும் கூடாது, ஒன்றும் தெரியல